எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பாம்பே சட்னி செய்ய போகிறேன். இப்போ அந்த சட்னி எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ கட்டிகள் இல்லாத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் எந்த கட்டிகள் இல்லாத மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி சேர்த்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச கடல மாவு சேர்த்துடலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். கை எடுக்காத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகுது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்முடைய பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.